நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த வாரம் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தின் பிரதான அணைகளான காரையாறு, மணிமுத்தாறு, சேர்வலாறு போன்ற அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் மாவட்டத்தின் முக்கிய அணைகள் வேகமாக உயர்ந்து வரும் நிலையில் இனிவரும் நாட்களில் பருவமழை தீவிரமடையும் பட்சத்தில் அணைகள் முழு கொள்ளளவை எட்ட வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உள்ளூர்காரர்களுக்கும் இடம் கொடுத்தவர்களுக்கும் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி அணுமின் நிலைய வாயில் முன்பு பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கூடங்குளம் காவல் நிலைய போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். கோவை நகரில் நாதஸ்வரம், தவில் இசை நாட்டுப்புற கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் 85 கலைஞர்கள் இடைவிடாமல் 15 நிமிடம் 2 வினாடிகள் தொடர்ந்து இசை வாசித்து உலக சாதனை படைத்துள்ளனர். மேலும் யோவா வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் அங்கீகாரத்துடன் நடைபெற்ற இந்த உலக சாதனை முயற்சி இசை மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களின் மகத்துவத்தை முன்னிறுத்தி நிகழ்த்தப்பட்டது. சரஸ்வதி துறை நாதஸ்வரம் தவில் இசை கலைஞர்கள் நலச்சங்கத்திலிருந்து இந்த ரெக்கார்டு பண்ணிக்கிறாங்க. எங்க நாட்டுப்புற கலைகள் வர வர ரொம்ப அழிஞ்சிட்டு வருது. எங்க நாட்டுப்புற கலைகள் யாருமே மதிக்கிறதும் இல்லை. எங்க நாட்டுப்புற கலைகள் எதுவுமே செயல்படுறதுக்கு யாருமே வர்றதில்லைங்க. அதனால முதல் முறையா நாங்க இந்த ரெக்கார்டு பண்ணி ஐயா முதலமைச்சர் விஜய் ஐயா அவர்களுக்கு ரெக்கார்டு பண்ணி இந்த அழிந்து போன கலைகளை ஒரு கோரி பண்ணி இந்த மேல கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகளை தேடி இந்த ரெக்கார்டு பண்ணிக்கிறோம். இந்த வேர்ல்டு ரெக்கார்டு, உலக சாதனை வேர்ல்டு ரெக்கார்டு ஒரு 20 நிமிஷம் வாட்சி எல்லாம் மூச்சுடாம 20 நிமிஷம் வாட்சி ரெக்கார்டு பண்ணிக்கிறோம். இந்த இது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு போய் எங்க கலைஞர்கள் அனைவருக்குமே கருவிகள் இல்லாம ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. அந்த கலைஞர்களுக்கு கருவிகள் கொடுத்து அப்புறம் ஒவ்வொரு கலைஞனுக்கும் கவர்மெண்ட்ல இந்த வேலை வேணுங்க. எங்க நாட்டுப்புற கலைஞருக்கு நாதஸ்வர கலைஞர்களுக்கு யாருக்குமே கோயில்கள் வேலை கொடுத்தது இல்லை. ஒவ்வொரு கலைஞனுக்கும் அந்த ஒரு ஊருக்கு ஒரு 2 பேருக்கு கொடுத்தா கூட அவங்க குழந்தை குட்டி நல்லா இருப்பாரு. எங்க இருக்கிறதுலயே வச்சு எங்க நாட்டுப்புற கலைஞர்கள் தான் ரொம்ப சிரமத்துல வாழ்ற கலைஞர்கள். அதுக்கு இந்த தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் இந்த கோரிக்கையை வச்சு இந்த ரெக்கார்டை வச்சு எங்களுக்கு ஒரு நல்லது காட்டுமாறு உங்களுடைய பணிபுரியும். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் செயல்பட்டு வரும் தனியார் மணமகள் மன்றத்தை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த நிலையில் மறியல் கைவிடப்பட்டது. முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் எடமலைப்பட்டி, புத்தூர், ராமச்சந்திரா நகர் பகுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநகர் மாவட்ட தலைவர் செந்தில் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு இலவச புடவை மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் பொதுமக்களுக்கு அன்னதானத்தையும் வழங்கி நிகழ்வை துவக்கி வைத்தார். இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் எங்களுடைய அன்பு தளபதியுமான முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தலைமை சொன்னது போல இன்றைய தினம் நலத்திட்டங்களையும் அன்னதானத்தை வழங்க இருக்கின்றோம். வருடம் பூராக நாள் முழுவதும் நம்மை பாதுகாக்கின்ற நம்முடைய தூய்மை பணியாளர்களை கௌரவம் செய்யும் வகையிலே அவர்களுக்கு இலவச சேலை மற்றும் துணிமணிகளையும் மற்றும் இங்குள்ள அனைத்து மக்களுக்கும் அன்னதானத்தை வழங்க இருக்கின்றோம். முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு வெகு சிறப்பாக நம்ம திருச்சி மாநகரில் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே எங்களோட தமிழக ஜனதாதளம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்து வந்த நிலையில் இன்றும் தொடர்ந்து எங்களுடைய ஆதரவை அளித்து தேவையான அனைத்து ஏரியாக்களுக்கும் எங்கள் அனைத்து மாவட்டம் தோறும் இந்த விஜயுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடுகின்றோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் செஞ்சிக்கோட்டையை கட்டி 300 ஆண்டுகள் தொடர் ஆட்சி புரிந்த மன்னர் ஆனந்த கோனார் மற்றும் அவரது வம்சாவளி மன்னர்களுக்கான மாபெரும் குரு பூஜை விழா நடைபெற்றது. இந்த குரு பூஜை விழாவில் ஆனந்த கோனார் மற்றும் அவரது வம்சாவளி மன்னர்களின் சிலைகளை கோட்டை நுழைவு வாயிலில் அமைக்க மத்திய அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என யாதவ மக்கள் இயக்கம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.
முகப்பில ஆனந்தக்கோன் வம்சாவளி கோனார் சிலைகளை வைத்து அரசு விழா எடுக்க வேண்டும். செஞ்சி கோட்டையில ரோப்கார் வசதியை செய்து தர வேண்டும். செஞ்சி கோட்டையை மக்கள் சுற்றுலா பெருகுவதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும். செஞ்சி கோட்டை, கிருஷ்ணகிரி கோட்டை, ஆனந்தகிரி கோட்டை 3 கோட்டைகளாக பிரிந்திருக்கிறது. இந்த 3 கோட்டைகளும் கோனார் வம்சத்தால் கட்டமைக்கப்பட்டது என்பதை எந்த விதமான ஐயப்பாடும் வேண்டாம் இந்திய தொழில் சொல்லியிருக்கிறது. ஆகவே செஞ்சி கோட்டை முன்பாக கோனேரிக்கோன் வம்சாவளி சிலைகளை மத்திய மாநில அரசு அமைக்க வேண்டும். ஆண்டுதோறும் ஜூன் 14 அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்பதை யாதவ மக்கள் இயக்கம் சார்பாக கோரிக்கையாக வைக்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் கோட்டை மைதானத்தில் ஆரணி கூடைப்பந்து கழகம் நடத்திய 7ஆம் ஆண்டு சில்க் சிட்டி டிராப் கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கிருஷ்ணகிரி அணி முதலிடமும், ஆரணி அணி 2ஆம் இடமும், சிவகாசி அணி 3ஆம் இடமும் பெற்ற நிலையில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பணம் பரிசாக வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் கீழவடகரை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலிக்குடங்களுடன் அழகர்சாமிபுரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பெரியகுளம் காவல் நிலைய போலீசார் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த நிலையில் மறியல் கைவிடப்பட்டது. வேலூரில் உள்ள அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தலைமையில் முதியோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. முன்னதாக அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோர் முதியோர்களை பாதுகாத்து உரிய முக்கியத்துவம் அளிப்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். ஆங்கிலேயர் ஆட்சியின் போது நீலகிரி மாவட்டத்தின் முதல் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜான் சல்லிவனின் 238வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா செல்லும் சாலையில் அமைந்துள்ள அவரது உருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.